கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 18/4/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 யோவான் 4:4. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Greater is he that is in you than he that is in the world. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அந்த பெரியவரை குறித்து ஒரு சில நிமிடங்கள் வேதத்தின் வார்த்தைகளை தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் யார் இருக்கிறார்? அப்படிப்பட்டவனை காட்டிலும் பெரியவரா நம்முடைய ஆண்டவர். உலகமானது பொல்லாங்கனுடைய கரத்தில் விடப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்பதை அறிந்து தன்னால் ஆணமிட்டும் உலகத்தை வஞ்சிப்பதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை பாழாக்க நினைத்து கொண்டிருக்கிறான். அவன்தான் மோசம் போக்குகிறவன், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுகிற பிசாசு. அவன்தான் தன்னுடைய கிரியைகளை, தன்னுடைய செயல்பாடுகளை ஜனங்கள் மத்தியிலே கிரியை நடப்பித்து அழிக்க, கொல்ல, பாழாக்க அவன் தன்னுடைய தந்திரமான காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அநேகர் அதை குறித்து பயப்படுகிறார்கள். அவனை குறித்து ஒரு பயம் ஜனங்களை ஆளுகை செய்கிறது. அவனை குறித்து ஜனங்கள் எவ்விதமாய் நினைக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். சிலர் பிசாசுகளை குறித்தும் பயப்படுகிறார்கள். அது எதாகிலும் செய்துவிடுமோ, நம்மை தாக்கிவிடுமோ அப்படி என்றெல்லாம் பலருடைய எண்ணங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல நாமங்கள் இருக்கிறது, பிசாசு இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஜனங்களை தன்னுடைய மாய வலைக்குள்ளே விரித்து ஜனங்களை தன் வசப்படுத்தி கொண்டிருக்கிறவைகள் இருக்கின்றன. ஆனால் ஆண்டவர் அவைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். வேதம் நமக்கு அதை குறித்து மிக தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறது. யாத்திராகமம் 18:11 கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று வசனம் சொல்கிறது. 2 சாமுவேல் 7:22 ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. அப்படியானால் பெரியவர், பெரிய தேவன், மகிமையானவர், மகிமைக்குரியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே. 2 நாளாகமம் 2:5 எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். சங்கீதம் 48:1 கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். சங்கீதம் 99:2 கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். எரேமியா 10:6 சொல்கிறது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. மத்தேயு 12:6 தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். 41 இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். 42 இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த பெரியவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகினாலே தைரியத்தோடு பிசாசுகளை துரத்துவோம், தைரியத்தோடு தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம், தைரியத்தோடு நாம் எழும்பி காரியத்தை நடப்பிப்போம். பெரியவர், எல்லா தேவர்களிலும் பெரியவர், மகாராஜன் நமக்குள், அகில உலகத்தின் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே தைரியத்தோடு நாம் ஊழியத்தை நிறைவேற்றுவோம். அவரை விட பெரியவர் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. அப்படிப்பட்ட நாமத்தை ஆராதிக்கிற நாம் ஹல்லேலூயா.
தைரியமாய் நின்று முன்னேறி செல்வோம். What a great God we have. Hallelujah. பெரியவர், மகிமைக்குரியவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இன்றைக்கு பெரியவர் என்கிறதான காரியங்களிலே வார்த்தைகளை தியானிக்கிறோம். அகில உலகத்தின் ஹல்லேலூயா ஆண்டவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது உலகத்தை ஆளுகை செய்கிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கள், அல்லாவிட்டால் உலகத்தில் இருக்கிற பொல்லாங்கான கிரியைகள் நடப்பிக்கிற அசுத்த ஆவிகள், இதைகளை குறித்து நாங்கள் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. பெரியவர் எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது துணிந்து முன்னேறி செல்ல கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen. Amen. நேற்றைய தினத்திற்கான கேள்வியும் பதிலும்: என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. யார் யாரிடத்தில் சொன்னது? 1 கொரிந்தியர் 4:4. அப்போஸ்தலனாகிய பவுலும் சொஸ்தெனேயும் கொரிந்து சபையாருக்கு சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி: இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.